ஜெயச்சந்திரன் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். ஓய்வு பெற்ற ஆட்சிப்பணி அதிகாரி திரு பாலச்சந்திரன் IAS அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். இப்ப அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போது இன்ன வரைக்கும் காவல் கண்காணிப்பாளர் மேலையும் மாவட்ட ஆட்சியர் மேலையும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி கட்டங்கள்ல என்ன அடுத்த நடவடிக்கை எடுப்பாங்க ஒரு அரசு? எல்லாமே ஹேஷியமா இருக்கும்போது எல்லாமே அண்ணாமலை சொல்றது. அண்ணாமலை இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு, டிஜிபி இன்சார்ஜை ஏன் வச்சீங்க? டிஜிபி இன்சார்ஜ் வச்ச யார் கேட்பாங்க? இவர் ஒரு முன்னாள் IPS அதிகாரி. யார் அந்த சேர்ல உட்கார்ந்துருந்தாலும் கேட்பாங்க. 2 நாள் பதவியில் இருந்தாலும் கேட்பாங்க. அந்த சேருக்கு தான் மரியாதை. அதனால டிஜிபியா இருந்தா ஏன் இல்லை, டிஜிபி இன்சார்ஜா இருந்தா ஏன் போட்டாங்க? இதெல்லாம் அர்த்தமில்லாத கேள்வி. டிஜிபி இன்சார்ஜ்னா யாரும் அவர் சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தமில்லாத ஒரு விளக்கம். அடுத்து இவர் என்ன சொல்ற, ஏன் உடனடியாக நடவடிக்கை எடுக்கல? அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு பின் பாயிண்டடா சொல்லட்டும். சொன்னதுக்கு அப்புறம் அவங்க தவறு செஞ்சிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்கட்டும். இந்த அருணா ஜெகதீசன் நியூட்ரலா தான் தூத்துக்குடி சம்பவத்தை விசாரிச்சிருக்காங்க. எனக்கு வருத்தம் என்னன்னா, யார் மேலுமே நடவடிக்கை எடுக்காம இந்த அரசு உட்காந்துட்டு இருக்கு. அது நிச்சயமா வருத்தத்திற்குரியது. இப்போ இந்த விசாரணை வந்ததுக்கு அப்புறம் பொதுநல வழக்கு போடட்டும். அவங்க தூத்துக்குடி விவகாரத்துல யார் இன்னும் பொதுநல வழக்கு போடாமல் இருக்காங்கன்னு எனக்கு விளங்கல. ஏன்னா தவறு செய்தார்கள்னு சரியா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா அரசு மேல் நம்பிக்கை இருக்காது. அதனால இந்த நீதி விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் யார் தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? இல்ல என்ன அர்த்தம், பொறுப்பேற்க வேண்டாமா சார்? இவ்வளவு இருக்கு. ஆமா, கண்டிப்பா ஒரு கட்சி அவங்க மேல மட்டும் நம்ம சொல்லிட முடியுமா? நம்ம நிர்வாகம் ரீதியா சரியான கேள்வி. இது வரைக்கும் நடந்ததுக்கு விஜய் பொறுப்பேற்றிருக்காரு. அவர் அரசியல் தலைவர் சார், இவங்க அதிகாரிகள். அதனால அரசியல் தலைவர்னா பொறுப்பேற்காம போயிடலாம். இவங்க அரசியல் தலைவர்னா பொறுப்பேற்காம போயிடலாம். அது அவங்க அப்படிதான் நடந்துக்குவாங்கங்கறேன். ஆனா அதிகாரிகள் அரசு எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ஹைரார்கி, அது பின் பாயிண்ட் ஆகணுங்க. இந்த பாருங்க, நிர்வாகத்துல ஒரு முடிவு எடுக்கப்பட்ட பொழுது அந்த முடிவுக்கு என்னென்ன காரணங்கள்னால அந்த முடிவு எடுத்திருக்காங்க. இப்ப முதல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டியது கமிட் பண்ணவங்க. நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், அதை பதில் சொல்லணும். தொண்டர்களை வச்சு கூட்டத்தை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னாங்க. இப்ப கலெக்டர் என்ன சொல்லுவாரு? தொண்டர்களை வச்சு கூட்டத்தை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னாங்க. அதை நான் நம்பாம இருக்க முடியுமா? தொண்டர்களை கொண்டு வராம இருந்தா யார் தப்பு, ஏன் தப்பா? கலெக்டர் நியாயமான கேள்வி கலெக்டர் கேட்டாரு. அதுக்கு என்ன பதில் இருக்கு? குற்றம் நடப்பதற்கு, இத்தகைய கொடுமைகள் நடப்பதற்கு மூல காரணம், ஆதி காரணம் எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாத ஒரு கூட்டம். அதுக்கு பேர் அரசியல் கட்சின்னு வச்சிருக்காங்க. எந்த விதமான அரசியல் புரிதல், சமுதாய புரிதல், பொருளாதார புரிதல் இல்லாத ஒரு மனுஷரு. அவர் நீங்க நெக்ஸ்ட் சிஎம்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் நீங்க அரசியல் தலைவராக வச்சிருக்கீங்க. இதுதான் காரணம். நான் 6 மாசத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், யாருக்கும் அரசியல் வர்றதுக்கு உரிமை இருக்கு. விஜய்க்கு உரிமை இல்லையா? நிச்சயமா உரிமை இருக்கு. 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா மற்றவங்க சில பேர் மாதிரி நான் பொறாமப்படல. நான் அதை பத்தி சந்தோஷப்படுறேன். தன்னுடைய திறமையினால் சம்பாதிச்சாரு, தன்னுடைய பாப்புலாரிட்டியால் சம்பாதிச்சாரு. அவர் மக்களுக்கு சேவை செய்ய போறேங்கிறாரு. ஆனா எனக்கு சில கேள்விகள் இருக்கு. மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு சொல்ற இவரு 30 வருஷமா சினி ஃபீல்ட்ல இருந்தாரு. அவங்களுக்கு இவர் என்ன செஞ்சாரு? என்ன சேவை செஞ்சாரு? இவருக்கு சேவை மனப்பான்மை இருந்தா எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? எக்ஸ்ட்ரான்னு கேவலமா கூட்டு இருந்த அந்த டெர்மினாலஜியை மாத்தி துணை நடிகர்கள் அப்படின்னு அவங்களுக்கு கௌரவம் கொடுத்தாரு. யாராவது மறுக்க முடியுமா? ஸ்டண்ட்மேன் என்ன சொன்னாங்க? ஷோவுக்கு எம்ஜிஆரை பிடிக்கவே பிடிக்காது. பல விஷயத்தில் எம்ஜிஆர் எதிர்த்திருக்காரு. ஆனா ஷோ எழுதியிருக்காரு. ஸ்டண்ட்மேன் ஒருத்தர் அவர் சொன்னார், அரிசி கண்டிப்பா கிடைக்கும் சார், அது காசு நிச்சயமா கொடுப்பாரு தலைவர் அப்படின்னு நம்பிக்கையோட நாங்க அடுப்புல உல வச்சுட்டு போய் நிப்போம் சார் எம்ஜிஆர் முன்னாடி, எங்களுக்கு கிடைக்கும் காசு அப்படின்னு சொன்னாரு. இப்படிப்பட்ட ஒரு தயாள மனசுடவரா விஜய் இல்லையே. இவர் என்ன சேவை செய்ய போறான்னு தெளிவா சொல்லட்டும். அடுத்து என்ன சொல்றாரு? சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. இங்க சட்ட ஒழுங்கு ரொம்ப நல்லா இருந்துச்சா இந்த கூட்டத்துல? சரி, உங்களுக்கு லஞ்ச ஊழல் பெருத்துருச்சு. இந்த லஞ்ச ஊழல் இந்தியா பூரா பெருத்திருக்கு. அதை லஞ்ச ஊழலை குறைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன வழி? சும்மா 19 லஞ்ச ஊழல் பெருகிருச்சு அப்படின்னு சொன்னா சரியாகுமா? உங்களுக்கு முறையான திட்டங்கள் எதுவுமே கிடையாது விஜய்கிட்ட இன்னைக்கு வரைக்கும். அப்ப இவர் என்ன அரசியல் தலைவர்? நான் அன்னைக்கு 6 மாசம் முன்னாடி என்ன சொன்னேன்? விஜய் அரசியலுக்கு தாராளமா வரலாம். ஆனா ஒரு முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நோக்குடைய ஒரு அரசியல் தலைவருக்கான முதிர்ச்சி இன்று விஜயிடம் இல்லை. அவர் அந்த முதிர்ச்சியை பெறட்டும், முதிர்ச்சியை பெறுவதற்காக உழைக்கட்டும். இன்னைக்கும் அதை தான் சொல்றேன். இவருக்கு அந்த முதிர்ச்சி இல்லை. இன்னைக்கும் முதிர்ச்சி இல்லாம பயந்து திகைப்படைந்து பயந்து அந்த இடத்த விட்டு போயிட்டார். இப்ப என்ன நடக்குது? இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு பிஜேபி வளவிருக்கிறாங்க. இட்ஸ் அ ஃபேக்ட். பிஜேபி காரங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு இதுல யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்காங்க, இவர் இப்ப என்டிஏக்கு வந்தா தான் இவர் பிழைப்பாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. என்ன அர்த்தம் இதுக்கு?
நீ என்ன பண்ணியிருந்தாலும், ஏன்னா ஒயிட் வாஷிங்ல வந்து பிஜேபி பெரிய பார்ட்டின்னு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். யார் என்ன இருந்தாலும், என்ன எவ்வளவு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு, என்ன கிரிமினல் குற்றச்சாட்டு இருந்தாலுமே பிஜேபி பக்கம் வந்தோன்னா அரவணைப்பு கிடைக்கும். அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கப்படாது. உதாரணங்கள் வரிசையா சொல்லலாம். இன்னைக்கு உள்ள அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வாஸ், எங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து முகுல் ராய், இதுல வெஸ்ட் பெங்கால்ல இது மகாராஷ்டிரால வந்து அஜித் பவார் 60,000 கோடி பிளஸ் ஊழல் அப்படின்னு அவர் மேல சொன்னது வந்து இந்த பிஜேபி தான். இன்னைக்கு அவரை துணை முதலமைச்சராக வச்சிருக்காங்க. அப்ப இவங்க சொல்றாங்க நீ நிச்சயமா சிக்கல்ல மாட்டிக்குவ, இங்க வா உனக்கு கவலை இல்லைன்னு சொல்றாங்க. என்னுடைய கேள்வி, இவர் என்ன செய்ய போறாரு? திமுக பாஜக இரண்டும் தான் என்னுடைய எதிரிகள்னு சொன்னாரு. என்ன முடிவெடுக்க போறாரு பார்ப்போம். இல்ல சார், இதுல சிக்கல்ல மாட்டிக்கிறது அப்படின்னா அந்த மாதிரியான அடுத்த நகர்வு இதுல இருக்குமா சார்? இப்போ ஸ்டாலின் அவர்கள் வீடியோ சட்டப்படி இருக்க முடியும். அவங்க வந்து நீதி விசாரணைக்கு அப்புறம் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி முதல்வர் சொன்னது அவருடைய பெருந்தன்மை. இப்ப நான் வந்து அந்த இடத்துல இருந்தேன்னா நீ ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்பேன். திட்டமிட்டு தான் லேட்டா வந்திருக்கீங்க, உங்களுக்கு சார்ட்டர்ட் ஃபிளைட் இருந்துச்சு. அடுத்து இதுல இருந்து நாமக்கல் இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமும் நீங்க திருப்பூர் பார்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 மணி நேரம் அந்த இடத்துல நீங்க வரலன்னு சொல்றாங்களே, இதுல எவ்வளவு உண்மை இருக்கு? இதெல்லாம் விசாரிச்சா சரி இவர் மேல வந்து கல்பபிள் ஹோமிசைடு அஃபென்ஸ் வந்து இவர் மேலேயும் சொல்ல முடியும். இப்ப வந்தவங்க யாரையும் கொலை செய்யணும் வந்தாங்க, யாரும் அப்படி இல்லை. ஆனா மர்டருக்கும் இதுல இந்தியன் பீனல் கோட்ல மர்டருக்கும் கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர், கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஆனால் சாவுக்கு காரணமானவர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு உண்டு. இப்ப அந்த பிரிவில் தான் இவங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க. இவங்க பிசி ஆனந்த் மேலேயும் மதியானந்த் மேலேயும் அந்த பிரிவு தான் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு வந்து விஜய் வரைக்கும் நீள முடியுமா? நான் நிர்வாகத்தில் இருக்கேன். விஜய்கிட்ட வந்து இந்த கேள்வி முதல்ல கேட்கணும், நீங்க எதனால அவ்வளவு டிலே வந்தீங்க ஒவ்வொரு இடத்துலையும்? அதுக்கு சரியான பதில் இல்லைன்னா அவர் மேலேயும் சட்டம் தன் கருத்தை நீட்ட முடியும். ஆனா அந்த முடிவை எடுப்பாங்களா இங்க தமிழ்நாடு அரசு? ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க சொல்லிட்டு வர்றீங்க எதிரா நம்ம போறோம் அப்படிங்கிற மனப்பான்மை வந்துருங்கிறதுனாலே இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்தது இவ்வளவு தூரம் வந்து நின்றுச்சு. இப்ப மறுபடியும் இந்த விஷயத்திலையும் என்ன முடிவு எடுப்பாங்க சார்? அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு? அவங்க நீதி விசாரணை முடிவு காத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதான் ஐவாஷ்னு சொல்றாங்க, தாவேக்காவும் சொல்லுது. ஏங்க நான் கேட்கிறேன், இந்த எடப்பாடி தானே அருணா ஜெகதீசன் அப்பாயிண்ட் பண்ணாரு தூத்துக்குடி சம்பவத்துக்கு, ஸ்டாலின் அப்பாயிண்ட் பண்ணாரு. அப்ப இவர் அப்பாயிண்ட் பண்ண ஜட்ஜியே வந்து இவர் ஐவாஷ் ஜட்ஜின்னு சொன்னாருன்னா இவரை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? அறிக்கை வந்தது திமுக ஆட்சியில தானே வந்தது. ஆமா, அடுத்து திமுக ஆட்சியில் அவர் வந்து என்ன அருணா ஜெகதீசன் வந்து யார் மேலேயும் தப்பு இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்தாங்களா? யார் மேலும் தவறு? அதுக்கு திமுக அரசை குறை சொல்லுங்க, அருணா ஜெகதீசனுக்கு குறை சொல்றீங்க. அவர் இப்பவும் அருணா ஜெகதீஷன் அவர்கள் சொல்ல ஒரு நபர் விசாரணை ஆணையமும் வைக்கிறதே ஒரு ஐவாஷ் அப்படின்னு இந்த ஆணையத்தையும் சொல்றாரு. அதுல XY எந்த ஜட்ஜா இருந்தாலும் இது அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது அவரோட பார்வை. அதாங்க, அவர் வந்து முதலமைச்சராக இருந்தவருங்க. அவருடைய அபிப்பிராயத்துல ஒரு நபர் ஆணையமே வந்து ஐவாஷா இருக்கும்னா இவர் ஒரு நபர் ஆணையம் வச்சாரே ஐவாஷுக்காக தான் வச்சாரா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லணும்ல. கண்டிப்பாக சார். ஆனா இதுல உண்மை வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னா சிபிஐ விசாரணையோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் அமைப்பு விசாரிச்சாதான் அது சரியா வரும் அப்படிங்கிறது இருக்கா சார் இந்த மாதிரி சூழ்நிலையில? சிபிஐ விசாரணை வேணும் கேட்கறவங்க எல்லாம் யாரு? சிபிஐ யாருடைய அதிகாரத்தின் கீழே இயங்குகிறதோ அவங்க முக்கியமா கேட்கறாங்க இல்லையா? அப்ப சிபிஐ மட்டும் நான் எப்படி நம்புவேன் நியூட்ரலா இருக்குன்னு சொல்லி? இதுல வந்து இன்னைக்கு வந்து இது ஒரு பல வழக்குகளில் வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஏன் இவங்க மாநில காவல்துறை சரியா தானே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது எதுக்கு சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க போறாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க சரியா பண்ணாம குளறுபடி பண்ணாங்கன்னா நிச்சயமா அந்நியாரம் கேட்கலாம் சிபிஐ விசாரணை வேணும்னு. இப்ப இவங்க சொல்றபடி என்னன்னா மாநில காவல்துறையவே நம்ப முடியாது, மாநில முதலமைச்சரும் நம்ப முடியாது, யாரையும் நம்ப முடியாது, நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்ற மாதிரி இருக்கு. தட்ஸ் நாட் கரெக்ட். ஐ திங்க் லெட் தி ஸ்டேட் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும். அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல எந்த தவறு இருந்தாலும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணட்டும். ஏன்னா காவல்துறை இங்க மாநில அரசு கீழே இருக்கிறதுனால தானே அவங்க இங்க சந்தேகப்படுறாங்க. நான் வந்து ரா அப்படிங்கிற அமைப்பில் வந்து குறுகின காலம் இருந்தேன் REWல. ஏன்னா எங்களுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு பக்கத்தில் பூட்டானில் வந்து இந்த நேபாளி ஆரிஜின் பூட்டனிஸ், நேபாளை சேர்ந்த நேபாளியர்கள் நிறைய பேர் பூட்டனி சிட்டிசன்ஷிப்போடு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால உள்நாட்டு கலவரம் வரும்னு சொல்லிட்டு பூட்டான் அரசு பயந்துச்சு. அந்த பயத்தை வந்து நம்ம அரசுகிட்ட சொன்னாங்க. பூட்டான் வந்து நம்ம ப்ரொடெக்டட் ஸ்டேட்டஸில் நேரம் இருந்தாங்க. அப்போ நான் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருந்தேங்கன்னா அனுபவம் வாய்ந்தவர்னு சொல்லி என்னை அங்கே அனுப்புனாங்க. நான் அந்த ஒரு வேலையை மட்டும் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன் சுவாமின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த ரா சமயத்தில் நான் முக்கியமாக பார்த்தது என்னன்னா, நம்முடைய காவல்துறை அமைப்புகள் எல்லாமே வந்து கிரைசிஸ் சமயத்தில் ஒருங்கிணைந்து தான் செயல்படுவாங்க.
இப்போ நாங்கள் ரிப்போர்ட் கேட்ட போதெல்லாம் இங்கே வந்து திராவிட ஆட்சிகளை வந்து 50 வருஷம் 67 ஆண்டுகிட்டு இருக்காங்க. நான் இருந்தது 97 98 இது மாதிரி அந்த காலத்தில். எத்தனை வருஷம், ஏற்கனவே 20 வருஷத்துக்கு மேலே இங்கே வந்து திராவிட கட்சிகள் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து டிஜிட்டை வந்து ஒரு ரிப்போர்ட் கேட்கும்போது உடனடியாக அந்த ரிப்போர்ட் வரும். அதனால வந்து போலீஸ் வந்து இங்கே உள்ள போலீஸ் வந்து உண்மைக்கு மாறா பண்ணிடுவாங்க, பாலிட்டிஷியன் சொல்றதெல்லாம் கேட்டுக்குவாங்க. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும்னு எந்த மாநிலத்திலுமே கிடையாது, ஒன்றிய அரசுலையும் கிடையாது. அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதனால வந்து எல்லாமே தப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. அப்படின்னா காவல்துறை தேவையில்லையே, கலைச்சிடலாமே, பேசாமல் சிபிஐ ஆளுங்களை எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கலாமே, அது வந்து பாசிபிளா? அதனால வந்து காவல்துறை வந்து தன்னுடைய கடமை செய்யறதை இப்போ வந்து எல்லாருமே இதை பார்க்க போறாங்க. காவல்துறை எப்படி ஃபங்க்ஷன் பண்றாங்கன்னு இது எல்லாருடைய கண்காணிப்பின் கீழ் தான் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு எங்கேயாவது தப்பு இருக்கான்னு பார்க்கறது தயாரா ஆட்கள் இருக்காங்க. அதனால இதில் இந்த நேரத்தில் வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து யாரும் தவறு செய்வாங்கன்னு சொல்லி நான் நினைக்கல. அப்படி தவறு செய்தால் நீங்க கோர்ட்டில் போய் அதை பாயிண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு தான் வழிமுறைகள் இருக்கு. அதை விட்டுட்டு எடுப்பிலேயே சிபிஐக்கு போகணும். இப்படி போனா கொஞ்ச நாள் கழிச்சு எடுப்பிலேயே FBI போயிடுவோம். ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் US வந்து இன்னும் ரொம்ப நியூட்ரலா இருப்பாங்கன்னு சொல்லவா? இதெல்லாம் அங்கேயும் எவ்வளவு நீதி வந்திருக்குங்கிறது கேள்வி இருக்கு. எத்தனை சிபிஐ விசாரணை கிடக்குன்னு சொல்ல முடியுமே? ஆமா, எத்தனையோ கேஸ் சொல்ல முடியுமே. நான் தான் சொல்றேன், நான் இவர் மேல, அஜித் பவார் மேல கேஸ் இருந்தது. என்னாச்சு? முகுல் ராய் மேல கேஸ் இருக்கு. இந்த கேஸ் அவங்க க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, அப்படி கிடப்பில் போட்டுருவாங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்கள மட்டும் எப்படி நம்ப முடியும்? அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த விசாரணை வந்து நடக்கட்டும். விசாரணையை நம்ம எல்லாருமே கூர்ந்து பார்ப்போம். யார் பக்கம் தவறுஞ்சுன்னு அவங்க சொல்லும் போது எல்லா தவறுகளையும் சொல்றாங்களா இல்லையா? அருணா ஜெகதீசன் வந்து என்கொயரி கமிஷன் வச்சிருக்காங்க. அந்த என்கொயரி கமிஷன் ஹேஸ் த பவர் டு சம்மன் எனிபடி. யாரை வேணாலும் அவங்க கூப்பிட்டு விசாரிக்கலாம். எந்த ரெக்கார்டு வேணாலும் அவங்க கேட்கலாம். அத்தனையும் கேட்டு அவங்களுடைய விசாரணை கமிஷன் ரிப்போர்ட்டையும் பார்க்க போறோம். அதனால எடுப்பிலே வந்து இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்லி 19 முடிவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கண்டிப்பா சார், உண்மையான நீதி விசாரணை வேண்டும். அந்த உண்மை வெளிச்சத்துக்கு வரணும் அப்படிங்கிறது அனைவருடைய விருப்பம். நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கீங்க. வணக்கம் கலைசெல்வி. வணக்கம். ஜெயச்சந்திரன் அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.